ஏகினை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி. பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி. ஸ்கந்தாசிரமம் இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய பதிவு நமது மேசராசினியர்களுக்கு எதிர்வரும் 2025 வருஷம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி 29/3/2025 சனிக்கிழமை தான் வருது. சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அது சனிக்கிழமையே சனி பயிற்சி ஆகிறாரு. அந்த சனிக்கிழமையில் ஆகக்கூடிய பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக மேசராசிக்கு பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது ஏறத்தாழ 80 விழுக்காடு மக்களுக்கு கடினமான ஒரு அமைப்பை கொடுத்தவர் தான். அதாவது நினைத்தபடியான வாழ்க்கையை நடத்துவதற்கு கடிவாளம் போட்டு இழுத்து பிடிச்சிருந்தவர் தான் சனி. காரணம், இந்த மேசராசிக்கு 10-11 கூடையவனாக வந்த போதிலும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியாக வலுத்து நின்ற ஒரு காரணத்தால் இந்த சனியினுடைய அமைப்பு கடந்த 2.5 வருஷமாக மேசராசினியர்களுக்கு அதிகபட்சமான நபர்களுக்கு பெரிய அடியை கொடுத்தவர் தான் சனி. பொதுவாகவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்ற சூழ்நிலையில் நடக்க வேண்டிய அனைத்து பலன்களும் மேசராசினியர்களுக்கு ஓரளவுக்கு காலதாமதமாக, அதாவது காலத்திற்கு பசிக்கு இல்லாத சாப்பாடு பசி முடிஞ்சதுக்கு பின்னால் பிரியாணியே வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அது மாதிரி காலத்துக்கு வராத பணமும் நேரத்துக்கு கிடைக்காத உணவும் தூங்கும்போது தூக்கத்திற்கு கெடுதலை விளைவிக்கக்கூடிய என்ன அலைகளும் அப்படின்றது நிறையவே உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. அது நிறைய அனுபவிச்சும் இருக்கீங்க. அனுபவித்த நேயர்களுக்கு இனிமேல் இது விடிவு காலம் வருமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே கஷ்டப்பட்டாச்சு சார், ரொம்ப முடியாமல் இருக்குது, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, எனக்கு இந்த விசஸ்வரம் வந்தது, கைகால் வலி வந்தது, கொஞ்சம் இடுப்பு வலி வந்தது, முட்டிங்காலுக்கு மேலே வலி வந்தது, எனது குழந்தைகளை நான் சரியாக கவனிக்க முடியாமல் அவங்கள பராமரிக்க முடியாமல் இருந்தது, ஏற்கனவே இருந்த வம்பு வழக்கு வில்லங்கங்கள் எல்லாம் அதிகமானது, நிறைய குடும்ப நீதிமன்றங்களுக்கு போனது, சொத்து தகராறாக பாரம்பரிய சொத்தில் தகராறு அதற்காக அண்ணன் தம்பிகள் கோஷ்டி கேட்டி கொண்டு போயிட்டு நீதிமன்றம் போனது, சிலருக்கு சிறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளெல்லாம் இந்த சனி பகவான் அப்படின்றவர் 11ஆம் இடத்துல இருந்து செஞ்சார். சிலருக்கு உயர்கல்வி, நல்ல அந்தஸ்து, அனாமத்தா வந்த பணம், இது எல்லாமே ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கு, சொற்பமானவர்களுக்கு கிடச்சிருக்கு. அதிகப்படியானவர்களுக்கு கஷ்டத்தை தந்த சனியானது இப்போ 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக 7.5 சனி. இது ஒரு 3 செக்டார் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். 25 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு அது முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. படிப்பில் கவனம் வேணும், படிப்பில் கவனச்சிதறல் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி திருமண வாழ்க்கை இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் மிக மிக அனுசரிப்போடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி. 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசிக்கு இப்போ ஆரம்பிக்குது. மேசராசிக்கு விரயச்சனியாக வரக்கூடியவன் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. பொதுவாக 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகம் அல்லது விரயஸ்தானத்திற்கு கெடுக்கிரகங்கள் அமைவு அப்படின்றது நஷ்டத்தை கொடுப்பார்கள், மிக மிக கடுமையான நஷ்டத்தை கொடுப்பார்கள். இதில் பழக்க வழக்கத்தில் நஷ்டம் கொடுப்பாங்க, பணத்தில் நஷ்டம் கொடுப்பாங்க, வரவு செலவில் நஷ்டம் கொடுப்பாங்க, ஒழுக்கத்தில் நஷ்டம் கொடுப்பாங்க, தூக்கத்தில் நஷ்டம் கொடுப்பாங்க. தூக்கத்தில் நஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னா தூங்க முடியாது. அதே மாதிரி இங்கே அலைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது, பயண அலைச்சல்கள் நிறைய போயிட்டுருக்கும். ஆனால் அதில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி வரக்கூடிய அமைப்பு இந்த பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல கும்பராசியில் இருந்த சனிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 20% கெடுதியை குறைத்து செய்யக்கூடிய சனியாக இருப்பான். அதில் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடலாம். ஆனாலும் இவருடைய இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் பாவத்தில் இப்போ எதிர்வரக்கூடிய மே மாதம் வரைக்கும், மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துலையே இன்னும் கடுமையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அங்கே உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு மேசராசியில் 2
கெடுகிரகங்கள் அப்படின்ற அமைப்பில் ராசிக்கு பின்னால் 2 கெடுகிரகங்களும் உங்களுக்கு ரிஷபராசியில் ஏதாவது கெடுகிரகங்கள் இருந்தால் இது வந்து கொஞ்சம் கடுமையான பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 நாளுக்கு வந்து அது அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதற்கு பின்னால் தான் கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு போகக்கூடிய இந்த ராகு 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம், அதாவது பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு இறங்கும் பொழுது 11ஆம் இடத்து ராகு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்புறம் பலன்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த மார்ச் 29 மே 18 வரைக்கும் ராகு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு 2 பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு பின்னால் 12ஆம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் அபாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இரவில் வாகன போக்குவரத்தை முதல்ல நிறுத்திக்கணும். ஓரளவுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் 6 மணிக்கு மேலே 2 வீலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு 6 மணிக்கு மேலே தான் சார் வேலை, 2 வீலரில் தான் சார் வேலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வண்டியை வந்து தெளிவான முறையில் கண்டிஷனாக வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து இடைஞ்சலை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று பெட்ரோல் பம்ப் அடைக்கலாம், அல்லது என்ஜின் வந்து கோளாறாக எங்கேயாவது நடுவீதியில் நிற்கலாம். இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பயண கிரகம், சனி மெதுவாக போகக்கூடிய கிரகம், வேகமாக போகணும்னு உங்களுடைய எண்ணலைகள் சொல்லும். ஆனால் சனி வந்து மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பு அனுகூலம் அல்லாத அமைப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் அதிகப்படியான இருசக்கர வாகன பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அல்லது 8 மணிக்கு மேலே தான் சார் நான் வீட்டுக்கு வர முடியும், பஸ்ஸில் ஏறிக்கிங்க. அது ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம், அதில் வந்துடலாம். அதாவது 4 வீலர் வச்சுருக்கிறவங்க 4 வீலரில் நீங்கள் வந்துக்கலாம். இரவு நேரத்தில் 6லிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து அதாவது இருசக்கர வாகனங்களில் போகக்கூடிய சூழ்நிலை நெருக்கடி வந்தால் கவனமாக போய்க்குங்க, கவனமாக வந்துக்குங்க. அதற்கடுத்து இந்த சனியினுடைய அமைப்பில் உங்களுக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இனி வரக்கூடிய அந்த 2.5 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ 2.5 வருஷத்தில் இருக்கக்கூடியவர் வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இப்போது அந்த 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கடினமான ஒரு பலன்களை கொடுப்பார். என்னென்ன கடினமான பலன்கள் அப்படின்னா தூக்கமின்மையை கொடுப்பார், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுப்பார், ஆணுக்கு பெண் முரண்பாடாக பழகிக்கிறதும், பெண்களே பெண்களுக்காக சில அவங்களுக்கு ஒவ்வாத காரியங்களில் ஈடுபடுறதும், ஆண்கள் ஆண்களுக்கு ஒவ்வாத காரியங்களில் ஈடுபடுறதும், பொதுவாக கெடுபெயரை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதனால் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத நடத்தையில் கெட்டவர்கள் என்ற பெயர்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த சனி கொண்டு வந்து விடக்கூடியது. 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பாதிப்பை கொஞ்சம் அதிகமாகவே சற்று கூடுதலாக தூக்கலாக தரக்கூடிய சனியாக இருக்கும். 25 வயசுக்கு மேலே 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கு சனி அதிகபட்சமாக யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் தர்றது கிடையாது. இதுதான் 30 வருஷம் பொழைச்சவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்றது. இப்போ இந்த 30 வருஷம் பொழைச்சவன் இல்லைங்கிறது வந்து 25 வயசுக்கு முன்னால், 30 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்றது வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொழில், புதிய தொழிலில் அனுகூலமான அமைப்பு, திருமணம், பிள்ளைப்பேறு, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, நிலப்புலன்கள் சேருவது, வண்டி வாகனங்கள் சேருவது, உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கடுமையான முயற்சியும் உழைப்பும் இருக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடியதுக்கு இந்த ஒரு 7.5 வருஷம் வந்து உட்கார போகிறார். 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பொன்னான எதிர்காலத்தை செய்யக்கூடியவனாக இந்த சனி பயிற்சியாக மேசராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சார் 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இது நுங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக உடம்பை தாக்கக்கூடியது, மனதை தாக்கக்கூடியது. பொதுவாக 55 வயசுக்கு மேலே வந்து இது 3வது சுத்தாக அவங்களுக்கு வருது அப்படின்னா தூக்கத்தை முதல்ல கெடுத்துருவான். இப்போவே பல பேர் வந்து தூங்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேசராசி நேயர்களுக்கு வந்து தூக்கம் பிடிக்காமல் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. நிறைய நேரம் வந்து நைட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. 11 மணி 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்து தூங்குவீங்க. 4 மணிக்கு முடிச்சுக்குவீங்க. 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு வாக்கிங் போயிடுவீங்க. அப்போ இது மாதிரியான சூழ்நிலைகளை இப்போ கடந்த 1 மாதமாகவே இந்த சனி உங்களுக்கு, அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ற மாதிரி அவர் செஞ்சுட்டு போயிட்டுருப்பார். அதனால் வந்து தூக்கத்தை முதல்ல கெடுப்பார். அடுத்து குடும்பத்துக்குள்ளே வந்து வாக்குவாதங்களை முதல்ல தவிர்க்கணும். எப்போ வந்து நம்ம பேசுகிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமோ, மேசராசினியர்கள் வந்து 55 வயசுக்கு மேலே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வந்து உங்களுடைய வாய்க்கு பூட்டு அப்படின்ற ஒரு நிலையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த
2.5 வருஷத்தை வந்து அழகாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் இரவு நேரத்தில் வந்து இந்த 2 வீலர் பயணம் அல்லது நடந்து போகணுன்னா கூடவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். லைட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லைட்டில் நடந்தே போயிட்டு இருந்தீங்கன்னா கூடவும் எதுக்க வர்றவங்களுக்கு உங்களை தெரியாது. அவங்க உங்களுக்கு ஏதாவது வந்து சின்ன சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் கட்டாயத்தையும் உருவாக்கி கொடுப்பான். அதே மாதிரி தேவையில்லாமல் நம்ம பேச்சுவார்த்தைகளை நிறுத்திக்கிறது நல்லது. வேலையில் தொழிலில் மிக கடுமையான கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரணும். அந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் ஏற்கனவே இருந்த வேலையில் இருந்தீங்கன்னா அப்படியேவும் அங்கேயும் செட்டில் ஆயிருங்க. இனி இந்த நேரத்தில் வந்து நான் புது பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அல்லது புதுசாக தொழில் பண்ண போகிறேன் அல்லது புதுசாக இடமாறுதல் அப்படின்றத வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இடமாறுதல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். அந்த கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் மாற வேண்டிய ஒரு அமைப்பாகத்தான் வரும். அந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே ஏதுவாக இருக்குமானா இருக்காது. அதனால் நீங்கள் ஏற்கனவே பழக்கமுள்ள இடம் 10 வருஷம் 15 வருஷம் இங்கே வந்து நான் சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு 2.5 வருஷத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறமா இடமாற்றம் நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து அந்த 55 வயது அப்படின்றவங்களுக்குள்ள அந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதுவாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அப்போ இந்த 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நுங்குசனி அப்படின்றது உடம்பை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த கவனமாக பார்த்துக்கூடியது உங்களுக்கு நேரத்திற்கான உணவு பசிச்சு சாப்பிடுங்க. 2 மணி ஆச்சு உடனே எனக்கு சாப்பாடு வேணும்னு சாப்பிட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகும். உங்களுக்கு சீரண மண்டலம் அப்படின்றது வந்து கொஞ்சம் செரிமான கோளாறுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வயோதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்புக்கு வர்றதான் அந்த 7.5 சனி அப்படின்றது வந்து சரியில்லாமல் வரும். அப்போது காலில் வந்து சின்னதாக கொப்பளமோ அல்லது காயமோ இது மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் உடனுக்குடனே கவனிச்சிடணும். இப்போ இதில் வந்து முதல் சுற்றில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம், படிப்பு, திருமண வாழ்க்கையில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா குழந்தைகள் பேர் இதில் எல்லாமே கவனமாக இருக்கணும். 2வது 25லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக பாதிக்காது. 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வயோதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 55, 60, 65 இவங்களுக்கு எல்லாமே வந்து உடலை மிக மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது. மற்றபடி வந்து வரவு செலவில் வந்து அது எப்பவும் போல் இருக்கக்கூடிய அமைப்பை தனஸ்தானத்தை கெடுக்கக்கூடியது. அதேமாதிரி வீட்டில் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். எதையுமே காலதாமதமாக செய்வான். அப்போ காலதாமதத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு கோபத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாண்டோம்னா நமக்கு கொஞ்சம் தெளிவான பலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா, எதுவுமே நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது, அது மெதுவாக தான் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7.5 சனியுடைய அமைப்பு மேசராசி நேயர்களுக்கு எதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து இப்போ இந்த நேரத்தில் ஏதாவது வியாதி அப்படின்றது வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ரெகுலராக மருந்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு இந்த அமைப்பு கொண்டு வந்து விடும். இப்போ இந்த நேரத்தில் புதுசாக ஏதாவது நமக்கு சர்ஜரி செய்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சின்ன சின்ன உடலில் வந்து கட்டி, சதை கட்டி, கொழுப்பு கட்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரினா இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்கள் விட்டுறது நல்லது. அடுத்த 2.5 வருஷத்துக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது சார், என்னால் இது இனியும் வந்து இதை வச்சுட்டு இருக்க முடியாது, இந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பண்ணிக்கிங்க. இது வந்து அந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. இருந்தாலும் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த வியாதிக்கு வந்து மருந்துகள் மூலமாக குணமாகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதனால் வந்து கத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது இல்லாமல் வியாதியை குணப்படுத்தக்கூடிய அமைப்புக்கு மருந்துகளெல்லாம் உங்களுக்கு தெளிவாகவே கிடைக்கும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த மருந்துகளை வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லா தரப்பினருக்குமே சரியான முறையில் அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. இந்த 2.5 வருஷத்துக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எந்த விதமான கோளாறுகளையும் தரமாட்டார் அந்த சனி. அதற்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக மிக மிக அவசியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்போ 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்ந்த அந்தஸ்து, கல்வியில் உயர்தரம், மானத்தில் உயர்தரம், நம்மளுடைய மரியாதையில் உயர்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கெடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தேவையில்லாத சச்சரவு, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத தகராறுகளை தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் கொண்டு வரும். பெரியவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய
அந்த அபிமானத்தை நமக்கு எடுத்துக்குவோம். அதனால் வந்து அந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசிக்கு இருந்த போதிலும் 25 வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். 25லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக பாதிக்காது. 55 வயசுக்கு மேலே வந்து 55 வயசுக்கு மேலே 60, 65, 70 இருக்கிறவங்களுக்கு வந்து உடல்நிலையை மட்டும் பாதிக்கும். மற்றபடி சார் இதுக்கு எனக்கு வந்து மாரக சனியா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து பெருசாக வந்து நீங்கள் பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் தசாமுக்திகள் வந்து உங்களுக்கு மாரக தசையோ பாதக தசையோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான உடல்நிலை மாற்றம், உடல்நிலையில் வந்து வியாதிகளினுடைய அமைப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது மாரக சனியாக செயல்படுமே ஒழிய கண்டிப்பாக அது மாரக சனி கிடையாது, நுங்கு சனி அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் மேசராசி நேயர்கள் செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெறுமனே கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறத காட்டிலும் தெளிவான முறையில் நேரத்திற்கு பசித்த நேரத்திற்கு சாப்பாடு, அது அளவான சாப்பாடு, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது வந்து நல்லதல்ல. எப்போவுமே சனி பக்கத்தில் வரும்போது அந்த பசியினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அந்த பசிக்கு முக்கால் பசிக்கு சாப்பிட்டிங்கனாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி நடைப்பயிற்சி எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஒரு 10 வயசு பையனுக்கு இருக்குது சார் அப்படின்னா அவனை ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட விட்டு கொண்டு வாங்க. நல்ல பிளேயிங், நல்லா விளையாட சொல்லுங்கள். அதேமாதிரி 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து வாக்கிங் கண்டிப்பாக வந்து அது காலை நேரம் போகிறதுங்கிறது நல்லாயிருக்கும். மாலை நேரம் இதை விட மிக சிறப்பு. ஒரு 5 to 6 சார் எனக்கு அது நேரம் இல்லை, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நேரம் கிடைச்சப்போலாம் வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் நடக்காமல் எங்கெங்கே, அதாவது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா கூட நடந்து போயிடலாம். ஒரு இடத்துல இறங்குறோம், அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு கூட நான் நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அதிகமாக பாதிக்காது. இது நிறைய வந்து அந்த சனியினுடைய அமைப்பில் உடல் உழைப்பு நிறையா இருந்ததுன்னா உங்களை பாதிக்காது. இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், ஊர்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நம்ம யார் வீட்டுக்கு போகணுமோ அல்லது நம்ம எந்த அட்ரஸுக்கு போகணுமோ அந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சி போனோம்னா தான் சிக்கல். அங்கே நடந்து போயிருங்க. நடந்து போனீங்கன்னா இந்த 12ஆம் இடத்து சனி அப்படின்றது வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்பை தராது. அதேமாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு யாருக்காவது உதவணும் அப்படின்ற மாதிரியான வசதி இருந்தால் காலணிகள், செருப்பு வாங்கி கொடுங்க. நிறைய பேர்த்துக்கு எத்தனை ஜோடி செருப்பு வாங்கி தர முடியுமோ 8ஆம் நம்பர் செருப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க. இதனுடைய ஒரு அமைப்பு அப்படின்றது சனிக்கு 8 அப்படின்ற எண்ணு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒதுக்கி இருக்குது. அப்போ சனி வந்து பாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம், கீழே பாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த பாதத்தில் அழுக்குப்படாமல் எத்தனை பேருக்கு நீங்கள் பார்த்துக்க முடியுமோ அத்தனை சனியினுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விலகலாம். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எத்தனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்போது இந்த 8ஆம் நம்பர் செருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்ஸிமம் அது அந்த நம்பருங்கிறது மட்டும் இல்லை, எந்த நம்பரில் வேணாலும் நீங்கள் வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த காலணிகள் கொடுக்கறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவுதல், அதுலேயும் வந்து குறிப்பாக வலதுகால் இல்லாதவங்களுக்கு வந்து செயற்கை கால்கள் வாங்கி தர்றது, அதே மாதிரி வந்து 3 சக்கர சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாங்கி தர்றது, இது மாதிரியான நலிந்தோருக்கு செய்யக்கூடிய உதவி, மிகவும் வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. எப்போவுமே வந்து சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து வயதான தோற்றத்தை குறிக்கக்கூடியவன், கிணட்டு தோற்றத்தை குறிக்கக்கூடியவன், அப்போது ஆதரவு இல்லாதவர்களை குறிக்கக்கூடியவன். அப்போ அந்த ஆதரவு இல்லாத கிழட்டு உருவம் உள்ள முதியவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் உங்களுடைய கஷ்டத்தை போக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.